அன்பிற்குரிய தோழர்களே, மிக முக்கியமான ஒரு நேரத்திலே நான் உங்களிடையே உரையாற்ற வந்திருக்கிறேன். மனிதன் பதிப்பகம் தோழர் அறிவொளி தொடங்கி நடத்தி வந்த மனிதன் பதிப்பகம், தோழர் அறிவொளியின் பயணத்தின் ஒரு முக்கியமான பகுதி மனிதன் பதிப்பகம். அதற்கு முன்னால் அவருடைய பயணம் இருக்கிறது. அந்த பயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் மனிதன் பதிப்பகம். அந்த மனிதன் பதிப்பகம் அறிவொளியின் தோழர் அறிவொளியின் பயணம் தொடரும். அதை உத்தரவாதப்படுத்துவதற்காகத்தான் நான் உங்களிடையே தோன்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். இது நாள் வரைக்குமான தத்துவங்கள் அனைத்தும் தன்னுடைய வர்க்க சார்பை மூடி மறைத்துதான் எல்லாருக்கும் பொதுவானதாக காட்டிக் கொண்டிருந்திருக்கிறது. ஆனால் மார்க்சியம் மட்டும்தான் நான் பாட்டாளி வர்க்கத்துக்கான தத்துவம் என்று உறக்கச் சொன்னது, உரத்து சொன்னது, உறுதியாக சொன்னது. அதே போன்றுதான் இது வெறும் பதிப்பகம் அல்ல. மார்க்சிய லெனினிய மாவோவிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவே இந்த மனிதன் பதிப்பகம். இதற்காக எத்தனை அடக்குமுறை வந்தாலும், ஒடுக்குமுறை வந்தாலும், எத்தனை சிறைச்சாலை வந்தாலும் சந்திக்க தயார் என்று முழங்கியவர் தான் தோழர் அறிவொளி. தோழர் அறிவொளியுடன் நானும் ஒரு முறை புத்தகம் வெளியிட்டதற்காக தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்திருக்கிறேன். அவரது பயணம், அந்த புத்தகம், குறிப்பாக அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும். ஏனாலும் இன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை அன்றே வெளிப்படுத்தியிருந்தான் அந்த புத்தகம். மாவோவிய செவ்வொளியில் பாசிச இருள்கிழிப்போம் என்ற தலைப்பில் வந்த புத்தகத்திற்காகத்தான் தேச துரோக வழக்கு புனையப்பட்டு தோழர் அறிவொளி, நான் மற்றும் அச்சக உரிமையாளர் உள்ளிட்ட மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டோம். அந்த புத்தகம் வெளியிட்டதற்காக தேச துரோக வழக்கு போடப்பட்டது. அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன? சரணடைவு நாடகங்கள், சரணடைவுகள், இதை பற்றி தான் அந்த புத்தகம் பேசியது. முக்கியமாக எஃப்ஐஆரிலேயே அதுதான் குறித்து வைத்திருந்தார்கள். தோழர் கணபதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவோயிஸ்டின் பொதுச் செயலாளராக இருந்த போது அவர் கொடுத்த ஒரு நேர்காணலில் அந்த செய்தியை அவர் பதிவு செய்திருக்கிறார். இது ஒரு உளவியல் ரீதியான யுத்தம். உழைக்கும் மக்களுக்கு எதிராக அரசு தொடுக்கும் ஒரு உளவியல் ரீதியான யுத்தம் தான் இந்த சரணடைவு நாடகங்கள், சரணடைவுகள் எல்லாம். அந்த சரணடைவு, அந்த நாடகம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. துப்பாக்கி முனையில் சுட்டுக் கொன்றாலும், ஆசிட்டால் சுட்டு பொசுக்கினாலும் மீண்டும் மீண்டும் புரட்சிகர இயக்கம் விழுந்து கொண்டே இருக்கும். அதை தன்னால் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த ஆளும் வர்க்கங்கள் தன்னுடைய தாழ்த்தி வீர யுத்தத்தின் ஒரு பகுதியாக இந்த உளவியல் ரீதியான யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இன்று சரணடைவுகள் துரோகி ரூபேஷுடைய, சோனுடைய, பல்லாண்டு காலமாக புரட்சிகர தலைவராக இருந்த, ஆனால் இன்று துரோகியாக மாறிவிட்ட இவர்களுடைய சரணடைவுகள் உள்ளிட்ட விஷயங்கள் அனைத்துமே இது மாவோயிஸ்ட் கட்சிக்கு எதிரான உளவியல் யுத்தம் அல்ல. நல்லாக தெரிவது உழைக்கும் மக்களுக்கான எதிரான ஒரு உளவியல் யுத்தம். இன்று மாவோயிஸ்ட் கட்சியை இவ்வகையாக ஒடுக்கினாலும் அது யாருக்கு விடப்படக்கூடிய சவால் என்றால் உழைக்கும் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக விடப்படக்கூடிய ஒரு நடவடிக்கை தான். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி, புரட்சிகர மற்றும் ஜனநாயக சக்திகள், மனித உரிமை ஆர்வலர்கள், மக்களுக்காக யாரெல்லாம் நிற்கிறோம் என்று சொல்கிறார்களோ அனைவரும் உணர வேண்டிய ஒரு விஷயம். ஆக
தோழர்கள் இந்த செய்தியை தெளிவாக மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும். இந்த செய்தியை வெளியிட்டதற்காகத்தான் தோழர் அறிவொளி கைது செய்யப்பட்டார், தேச துரோக வழக்கு புனையப்பட்டது. இந்த மாதிரியான மக்களுக்கான ஒரு தத்துவமான மார்க்சிய லெனினிய மாவோயத்தை பட்டவர்த்தனமாக உயர்த்தி பிடித்து அவர் அரசியல் வெளியீடுகளையும் தியாகி தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறு, தோழர் அப்பு, தோழர் பாலன், தோழர் குப்புராஜ், தோழர் அஜிதா, தோழர்கள் ஆசாத்து, கிஷன்ஜி, தோழர் ரவீந்திரன், தோழர் சிவா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் கொண்டு வந்தார். அந்த தத்துவத்துக்காக நின்று போராடி உயிர் நீத்த வாழ்ந்து மடிந்த அனைத்து தோழர்களுடைய வரலாறையும் கொண்டு வருவதில் முனைந்து செயல்பட்டார். தோழர் விவேக் சொல்வது போல அவருடைய வாழ்க்கை வரலாறையும் கொண்டு வர வேண்டிய நிலையில் இன்று மனிதன் பதிப்பகம் இருக்கிறது. அதை உறுதியாக செல்வோம். தோழர்கள் மனிதன் பதிப்பகத்திற்கு முன்வைத்த ஆலோசனைகளையும் தோழருடைய வலியுறுத்தல்களையும் மனிதன் பதிப்பகம் ஏற்றுக்கொண்டு அதை முன்னெடுத்து செல்லும். தோழர் அறிவொளியுடைய பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்று உறுதி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். சிவவணக்கம்.